ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க செந்தில். சரி, அங்கேருந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோமே, இனி இந்த வீட்டில் எப்படி இருக்க போகிறோம், இப்படி எல்லா விஷயங்களுமே யோசிச்சு ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா, வேண்டாம் மீனா, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின பொருளெல்லாம் பார்த்தியா, அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தேவையான்ட்டு இங்கே பாருங்க, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இனிமேல் நம்ம இங்க இருந்து போறதா இல்லைன்றாங்க. சும்மா தேவையில்லாம அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று காரணங்களை சொல்லிட்டு இருக்க வேண்டான்றாங்க. ஆனா உனக்கு இங்க இருக்கதா பிடிச்சிருக்குல்ல, இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கலன்றாங்க. இங்க பாருங்க, நான் இங்கதான் இருப்பேன், அவ்வளவுதான் என்னுடைய முடிவுன்றாங்க. உங்ககிட்ட பேச முடியுமா மனுஷன் அப்படின்ட்டு கோவமா செந்தில் பாட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. இப்ப நம்மளோட பேச்சை எதுவுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்களா, இப்ப என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலன்ட்டு ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. அவங்களால எதையுமே ஏத்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா சரவணன் போயிட்டு என்னடா ஆச்சுன்னு, இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டே, நம்ம வீட்டுக்கு தாண்டா வந்த, அதுக்கு எங்க சேர்ந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்னன்றாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்குன்றாங்க. டே, இங்க இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கான்றாங்க. ஆமா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு இங்க சுத்தமா பிடிக்கவே இல்லைன்றாங்க. மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. இங்க பாரு, கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலடா. அங்க பாரு, நம்ம வீடு மாதிரி வேற எங்க வர சொல்லுன்றாங்க. எல்லாத்தையுமே யோசிடா அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் பண்றாங்க. அண்ணன், அப்பா போடுற கண்டிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமாண்ணா, மனுஷன் வாழ்வானா, எப்படிதான் இந்த வீட்டுல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ போறேன்னு தெரியல அப்படின்ட்டு செந்தில் ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.